शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नमस्ते शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राह ग्रासैक कर्मणे வித்யாரண்ய சுவாமி அருளிய பஞ்சதசி கிரந்தத்தினுடைய 8ஆம் அத்தியாயமாக இருக்கக்கூடிய கூட்டஸ்த தீப பிரகரணம் பார்த்துட்டு இருக்கோம். கூட்டஸ்தம் இல்லையா அப்படின்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், அசையாமல் இருக்கக்கூடியதான அந்த கான்சியஸ்னஸ் தான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனாலதான் முக்தி, அதனாலதான் அமிர்தத்துவம். அதை புரிந்து கொள்வதற்காக எத்தனையோ வழிகள் இருந்தது. அதுல அவச்சேதகவாதம் அப்படின்னு சொல்லி அந்த கடத்தினுடைய திருஷ்டாந்தத்தின் மூலமாக எப்படி கடத்துல எப்படி ஒரு ஆகாசமானது இருக்கோ, அந்த குடம் உடைஞ்ச மாதிரி அந்த ஆகாசம் உள்ள இருக்கிற ஆகாசமும் வெளியில இருக்கிற ஆகாசமும் ஒன்னாக இருந்தாலும் கடம் என்ற உபாதியின் மூலமாக அது ஏதோ தனியாக இருக்கா மாதிரி ஜீவன் மாதிரி காண்பிச்சுட்டு இருக்கு அப்படின்னு அவ சொன்னான். இவர்கள் என்ன சொன்னார்கள் அப்படின்னாக்கா, ஒரே சூரியனானவன் எப்படி பல பாத்திரங்களை பிரதிபலிச்சாலும் பிரதிபலிக்கக்கூடிய பாத்திரங்கள் வேற வேற இருந்தாலும் அந்தந்த இடத்துல இருக்க மாதிரி அது பிரதிபலிக்கிறது. பெட்டக்ல ஒண்ணு, டம்ளர்ல ஒண்ணு, டபரால ஒண்ணுன்னு பிரதிபலித்தாலும் இருக்கக்கூடியதான ஒரு சூரியன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதிபிம்பவாதம் அப்படின்னு சொன்னார். அந்த பிரதிபிம்பவாதத்தினுடைய ஒரு சின்ன ஒரு அசைவுல அவர் என்னன்னா ஆபாசவாதம் அப்படின்னு வித்யாரண்யர் அதுல ஆரம்பிச்ச. சித்துல இந்த சிதாபாசனானவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, சித்தானது இவனுடைய மனசுல பிரதிபலிக்கிறதுனால இவனுக்கு இது இவன் இந்த மனசை நான் என்று நினைச்சதுனால இந்த உடம்பை நான் என்று நினைத்து கொண்டு இந்த உலகத்துல இயங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனா உண்மையான இவனுடைய சொரூபம் என்ன என்பதை இவன் அறியவில்லை. இவன் கண்டுபிடிச்சிட்டான்னா இது பிம்பம் தான், இது உள்ள இருக்கக்கூடியது ஒரிஜினல் கான்சியஸ் இருக்கு அப்படின்றத அறியணும்னு சொல்லக்கூடியது ஆபாசவாதம் அப்படின்னு சிதாபாசன்றதை வச்சு சொன்னார். இதை நமக்கு புரியறதுக்காக ஆதித்ய ஆகாசத்துல இருக்கக்கூடிய ஆதித்யன் இருக்கு இல்லையா, அதோட எப்படி ஒரு கண்ணாடியிலையும் பிரதிபலிக்கிறது, கண்ணாடியில இருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் இன்னொரு இடத்துல பிரதிபலிக்கிறதோ அப்படித்தான் இந்த ஆத்மாவும் ஒரு இடத்துல இருக்கு. இந்த ஆத்மானது எங்கும் இருக்கு. என்னுடைய ஆத்மாவிலையும் அந்த பரமாத்மா தான் பிரகாசிக்கிறார். அதனுடைய பிரகாசத்தினால நான் ஆத்மா என்று நினைக்கிறேன் அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் விஸ்தாரமாக சொல்லிட்டே வந்தார். அதுக்கப்புறமா நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்டார். அவெல்லாம் ஐக்கிய சாமானாதிகரண்யத்திலேயே சொல்றாரு, தத்துவ ஜீவனே பிரம்மம்னு சொல்றாரு அவர் விவரணக்காரர். நீங்க ஏன் சிதாபாசன் மூலமா போய் சொல்லி அதுக்கு உள்ள பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் எதுவோ அந்த சைத்தன்யம் அப்படின்னு சொல்றீங்களே, இது கொஞ்சம் அப்படி லென்த்தியா போற மாதிரி இருக்க அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பினார். அப்போ அவர் சொன்னார், அவர் ஐக்கிய சாமானாதிகரண்யத்தை சொன்னார், நான் பாதாயாம் சாமானாதிகரண்யத்தை வச்சுட்டு சொன்னேன். இதுல ஒண்ணும் பேதங்கள்லாம் கிடையாது. அவாவா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு வழியை கடைபிடித்தார்கள். அந்தந்த வழி மூலமாக நாங்க போனோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா உங்களுக்கு எங்க ஸ்துதியில சொல்லி இருக்கு, பிரவேசத்தெல்லாம் என்ன சொல்லுங்க, சிருஷ்டியை உண்டு பண்ணிட்டு பகவான் பூந்தார்னு சொன்ன தவிர நீங்க சொன்ன மாதிரி மனசுல பிரதிபலிச்சார்னு எங்க சொல்லி இருக்கு அப்படின்னா, இல்ல ஐத்திரேய உபநிஷத்துல கிளியராவே சொல்லியிருக்கு, அவர் உள்ள உள்ள பூந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கும் பிரமாணம் இருக்கு. அதனால நீங்க சொன்னது தப்புன்னு நாங்க சொல்லவே இல்லை, எங்களுக்கும் பிரமாணம் இருக்கு, இப்படி இருக்குன்னு ஃபுல்லா இதை பண்ணார். அதுக்கப்புறம் சிவபுராணத்தை கோட் பண்ணி அந்த சிவபுராணத்திலையும் இந்த விஷயமானது சொல்லப்பட்டிருக்கக்கூடியது இருக்கு. புத்தியினுடைய விருத்தி, புத்திகளுடைய விருத்தி இல்லாமையும் அறிய வேண்டியதும் இருக்கு. அசத்திய ஆலம்பனத்வேன சத்தியஹா அப்படின்னு சொன்னார். வாஸ்தவம் அல்லாதவைகள் எல்லாம் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது இருக்கிறதுனால அவர் எப்பொழுதும் சத்தியமாகவும், சர்வ ஜடஸ்ய எல்லா ஜடங்களையும் பிரகாசப்படுத்துகிறதுனால சாதகத்வேன சித்துரூபகா சதா பிரேமாஸ்பதத்தகா ஆனந்த ரூபகா அப்படின்றதுதான் சிவபுராணத்திலையும் இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்ற விஷயத்தை இந்த கூட்டத்தனை நன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் ஏன் இருக்குன்னா, ஜீவனோ ஈசனோ இது எல்லாமே மாயா ஆபாசத்தினால்தான் வருகிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா.
அதனாலதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் சேர்ந்து வந்தது அப்படின்னு சொல்லி இந்த தர்க்கத்தினால இதை அறிய முடியாது. வேதத்தினுடைய தாற்பயத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த விஷயத்தை சொல்ல முடியும். புத்தியினால நான் எதையும் சொல்ல முடியவில்லை. ஏன்னா தார்த்திகருடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் இங்க அவகாசம் வரத்துக்கு சான்ஸே கிடையாது. ஸ்ருதியை நம்பினானே ஆனால் உங்களுடைய புத்தி சக்தியானது கேட்கறத நீங்க நம்ப கூடாது. ஸ்ருதி என்ன சொல்லியிருக்கோ அதுதான் நம்பணும் அப்படின்னு சொல்லி போன தடவை என்ன பண்ணார், ஒரு பஞ்ச ஸ்லோகத்தோட பண்ணார். தஸ்மாத் குதர்க்கம் சந்தேஜ்ய முமுக்ஷுஹு ஸ்ருதிமாஸ்ரயே ஸ்ருதௌ து மாயா ஜீவேஷௌ கரோதி இதி பிரதர்ஷிதம். ஸ்ருதௌ து மாயா ஜீவேஷௌ கரோதி அப்படின்னு எந்த ஸ்ருதியானது சொல்லிட்டோ மாயா ஆபாசேன ஜீவேஷௌ கரோத்தின்னு நரசிம்ம தாத்தினி உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை வைத்துக் கொண்டுதான் நாங்க உங்களுக்கு காமிச்சோமே தவிர எங்களுடைய புத்தி சக்தியை வைத்துக் கொண்டு எதையுமே பிரஸ்தாபிக்கவில்லை. புத்தி சக்தியினால பிரஸ்தாபிச்சா அது இன்னொரு புத்தி சக்தி அது இல்லை என்று ஆகிவிடும் எங்களுக்கு தெரியும். அதனால இறைவனால செய்யப்பட்ட அந்த வேதத்தை மூலமாக கொண்டுதான் எது பேசினாலும் பேசுவோம். ஆகையினால ஜீவன் ஈஸ்வரன் ரெண்டு பேருமே கல்பிதம்ன்றது கிளியர் கட்டாக நரசிம்ம தாபினி உபநிஷத்துல 9வது சாப்டர்ல கிளியரா இருக்க. அதை வைத்துக் கொண்டுதான் நான் பேசினேன் அப்படின்னு சொன்னார். சொல்லி இப்போ முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டார். எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு இந்த ஜீவனுடைய ஜேர்னியானது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பாருங்க இல்லையா. அது விதேக முக்தி வரைக்கும் ஜாகிரதாதி விமோக்ஷாந்தா உயிர்ச்சிக்கிறதுல இருந்து மோட்சம் வரைக்கும் இந்த சம்சாரமானது ஜீவனால செய்யப்பட்டது. இது இவனுக்கு சேர்ந்தது. ஆனா இந்த உலகத்தை இப்ப கிரியேட் பண்றதோ இந்த உலகத்து உள்ள போய் இந்த உலகத்தை காக்கிறதோ இது ரெண்டுமே பண்ணக்கூடியது ஈஸ்வரன். ஆக்சுவலா நான் என்ன சொன்னேன், மாயா ஜீவனும் மாயா மாயா து ஜீவேஷோ கரோதி. மாயை தான் ஈஸ்வரன் ஜீவன் ரெண்டு பேரையும் கல்பிக்கிறது. ஆனா அந்த மாயையை கல்பிச்சாலே ஜீவனை எப்படி கல்பிக்கிறது அப்படின்னாக்க பிறந்ததுல இருந்து இவன் விதேக முக்தி அடைகிற வரைக்கும் இவன் இந்த உடம்புலயே நான் நினைக்கிற மாதிரி ஒரு பிளே பண்றது அந்த மாயை. இந்த பகவானை எப்படி பிளே பண்ண வைக்கிறதுனாக்க அது பகவான் யோசிச்சு என்னமோ தம் ஐச்சத பகுஷ்யாம் பிரஜா ஏதி இந்த பிரஜைகளை எல்லாம் தயாரிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சவா தத்ருஷ்டுவா அந்த உலகத்தை படைத்து ததேவ அனுப்பிராவிச்சது அவரே உள்ள பூந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய சிருஷ்டிகள் எல்லாம் இந்த பிரவேசாந்த சிருஷ்டி ஈசகிருதா பவேத். இது ஈஸ்வரன் பண்ணக்கூடிய மாயிக்கமான காரியம். ஜீவன் பண்ணக்கூடிய மாயிக்கமான காரியம் இந்த உடம்புலயே அவன் சாகர பரியந்தம் இருக்கா மாதிரி இருக்கு. இதெல்லாம் அந்த மாயினுடைய ஒரு பிளே அப்படின்னு சொல்றதுக்காக ஈக்ஷணாதி பிரவேசாந்தாக 69வது ஸ்லோகம். சிருஷ்டி ஈஸ்வர கிருதா பவேத் ஜாகிரதாதி விமோக்ஷாந்தா சம்சாரோ ஜீவகர்த்ருகாஹ. ஈக்ஷத சைதன்யமாக இருக்கக்கூடியவர் ஒருவரால் தான் இதை நினைக்க முடியும். ஒருத்தர் நினைக்கிறார் என்றால் என்ன, அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் சைதன்யமாக இருக்கிறார்னு அர்த்தம். இவர் எப்படி கரெக்டா பிளான் பண்ணாரோ, பிளான் பண்ணது மாத்திரம் இல்ல இந்த உலகத்தை தயாரித்தாரோ, தயாரித்தது மாத்திரம் இல்ல உள்ள பூந்தாரோ, பிரவேசாந்தாக பிரவேசம் வரையில் உள்ள இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய 7-14 உலகங்களும் ஜெகத்தானது சிருஷ்டிக்கு இதெல்லாம் பண்ணது யாரு? நான் பண்ணல, நீங்களும் பண்ணல. அப்ப யார் பண்ணது? ஈஸ்வர கிருதா. ஈஸ்வர கிருதா பத்து. அதுல நம்ம எப்படி ஜாகிரதாதி சொப்ன சுஷுப்தி இப்படி எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு திருப்தி தீப பிரகரணத்துல இந்த விஷயத்த உங்களுக்கு சொன்னார் அவர். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 7வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். 7வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகம். ஈக்ஷணாதி பிரவேசாந்தாக சிருஷ்டிர் ஈசேன கல்பிதா ஜாகிரதாதி விமோக்ஷாந்தாக சம்சாரோ ஜீவ கல்பிதா அப்படின்னு அனேன ஜீவேன ஆத்மா அனுப்பிரவிச்ச இந்த ஜெகத்தை சிருஷ்டி செய்ய நினைத்தார், பிரவேசித்தார். முதலிய சிருஷ்டி எல்லாம் ஈஸ்வரனால கல்பிக்கப்பட்டது. ஜாகத் சொப்ன சுஷுப்தி முதலியதுல ஆரம்பிச்சு விதேக முக்தி பரியந்தம் மோட்ச பரியந்தம் சம்சாரமானது ஜீவனால கல்பிக்கப்பட்டது. ஜெகத்தானது ஈஸ்வரனால் கல்பிக்கப்பட்டது, சம்சாரமானது ஜீவனால் கல்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். இதுக்கெல்லாம் எதுலையும் சம்பந்தப்படாம இருக்கக்கூடியதுதான் பிரம்மமானது
அப்படின்னு சொல்லணும் இப்போ இல்லையா. அவர் தான் கூட்டஸ்தன். இப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ணா அந்த கூட்டஸ்தன் இது உள்ள போன மாதிரி சிதாபாசன் ஆரம்பிச்ச மாதிரி இந்த உலகத்துல இருக்க மாதிரி எல்லாம் சொன்னா இதெல்லாம் மாயை அப்படின்றத ஸ்ருதியை வச்சு ப்ரூவ் பண்ணிட்டோம். மாயா ஜீவேஸ்வரவு கரோதி, இந்த மாயை தான் ஜீவனையும் ஈஸ்வரனையும் பண்றது, அது பொய்யானது என்று கல்பிச்சோம். அது எப்படி கல்பிச்சதுன்றதுக்கு ஒரு காரணம் சொன்னோம். இந்த சிருஷ்டியை ஈஸ்வரனானவர் கல்பித்தார். இந்த ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தி என்னக்கூடிய நிலைகள்லாம் நமக்கு வந்திருக்க இந்த இதெல்லாம் இந்த சம்சாரத்தை ஜீவன் கல்பித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இது எதுக்குமே சம்பந்தம் இல்லாததுதான் கூட்டஸ்தன்றதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அசங்க ஏவ கூட்டஸ்தா சர்வதா நாஸ்ய கஷ்டன பவதி அதிசயஸ்தேன மனசேவம் விசாரியாம். அப்படி படிக்கும் போது சரியா அர்த்தம் வராம இருக்கு. அசங்க ஏவ கூட்டஸ்தா சர்வதா நாஸ்ய கஷ்டன சர்வதா நாஸ்ய கஷ்டன பவதி அதிசயஸ்தேன மனசேவம் விசாரியதாம். இப்படி பிரிச்சுக்கலாம். அசங்கா ஏவ கூட்டஸ்தா சர்வதா, கூடஸ்தா அசங்கா ஏவ சர்வதா. இந்த கூடஸ்தனானவன் எப்பொழுதுமே எதோடையும் சம்பந்தப்படுவதில்லை. அசங்கா கச்சன பவதி, அவனுக்கு சேர்ந்தது எந்த ஒரு விசேஷமும் அவனுக்கு சேர்ந்தது கிடையவே கிடையாது இல்லையா. கச்சித அதிசயா தேன, எந்த ஒரு அதிசயம் அப்படின்னா வேல்யூ அடிஷனும் ஒண்ணு கிடையாது. இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் என்றது கிடையவே கிடையாது, அதிசயமே கிடையாது. அதிசயா தேன, எந்த வித அதனால அந்த கூடஸ்தனால எந்த ஒரு அடிஷனும் கிடையாது, டெலிஷனும் கிடையாது இந்த உலகத்துக்கு. அவர் எதிலையும் சம்பந்தப்படுவதில்லை இல்லையா. அவர் எதையும் கூட்டுவதும் இல்லை, கழிப்பதும் இல்லை, பெருக்குவதும் இல்லை, வகுப்பதும் இல்லை. அவர் எதுலையும் சம்பந்தப்படல. இதெல்லாம் கூட்டுறது, பெருக்கிறது, வகுக்கிறது, கழிக்கிறது இதெல்லாம் மனுஷனுடைய விஷயம், ஈஸ்வரனுடைய விஷயம் இந்த உலகத்துல. இதெல்லாம் மாயினால வந்த விஷயமே தவிர அவர் இதோட எதுவும் சம்பந்தப்படவில்லை என்ற இந்த விஷயத்தை இப்படி புரிஞ்சிட்டோம்னாங்க. இது மனசி ஏவம் விசாரியதாம், இதை மனசுல எப்போதும் விசாரணை பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. இவ்வளவு நேரம் நான் கூட்டஸ்த தீப பிரகரணம் சொன்னதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டஸ்தனானவன் எதோடையும் சம்பந்தப்படுவதில்லை, அவரால் ஒரு வேல்யூ அடிஷனும் கிடையாது. இதெல்லாம் ஜீவனும் ஈஸ்வரனும் பண்ணக்கூடிய காரியம். எது ஜீவனும் ஈஸ்வரனும் பண்ணிக்கிறானோ அதெல்லாம் மாயா காரியம். அதுக்கு எனக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதனால நான் இதை கூட்டுவதும் இல்லை, கழிப்பதும் இல்லை, பெருக்குவதும் இல்லை, வகுப்பதும் இல்லை. இல்ல, இந்த விஷயத்தை நன்னா புரிஞ்சு கூட்டஸ்தன் எதோடையும் சம்பந்தப்படாம இருக்கக்கூடிய அசங்கோஜயம் புருஷா இது மனசி விசாரியதாம், இதை மனசுல விசாரணை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும், மனனம் பண்ணிக்கொண்டே இருங்க. எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆத்மா அசங்கா நித்யா சர்வகதா தானுகோ, அது நிரவத்தியமாக இருக்கார், நிரஞ்சனமாக இருக்கார், நிஷ்கிரியமாக இருக்கார், நிரவயமமாக இருக்கிறார், அதிருஷ்டமாக இருக்கிறார், அநிலையனமாக இருக்கிறார் இல்லையா. அப்படின்லாம் நிறைய ஸ்ருதி வச்சனங்கள்லாம் நம்ம பார்த்து பார்த்து எதோடைய சம்பந்தம் இல்லாதவர் அப்படின்றதை மனசுல நன்னா வாங்கி கொள்ள வேண்டும். விசாரியதாம் அப்படின்னு சொல்லி அடுத்தது மாண்டூக்கிய காரிகையில சொன்னது ஆச்சாரிய கௌரவாதாச்சாரியாருடைய ஃபேமஸான ஒரு வச்சனம். ந நிரோதோ ந சோத்பத்தி ந பத்தோ ந சாதகா ந முமுக்ஷுஹு ந வை முக்தா இத்யேஷா பரமார்த்ததா. இது கௌடபாதர் காரிக்கைன்னா தான் ரொம்ப பாப்புலரா இருக்கே தவிர, இது ஆக்சுவலா அமிர்த பிந்து உபநிஷத்துல இருக்கக்கூடிய வாக்கியத்தை தான் அவர் எடுத்திருக்காரு. உபனிஷத் வாக்கியத்தை தான் அவ்வளவு பிரமாசமா அது பிரபலமானது அவரால. ஆனா இது ஏற்கனவே வேதங்கள்ல இருக்கக்கூடிய விஷயத்தான். அவர் என்ன இங்க சொல்ல வர்றாரு அப்படின்னா, அசங்கோச்சயம் ஆத்மான்னு புரிஞ்சா மாத்திரம் போதாது. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம்னா, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேதமானது இல்லாத டெக்னிக்கல் எல்லாம் உள்ள பூந்து பூந்து சொல்றதுக்காக எல்லாத்தையும் ஒத்துக்கோன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா சிக்க எடுத்துட்டே வந்தது இல்லையா. அப்படி சொல்லும் பொழுது நம்ம என்னெல்லாம் சொல்லிருக்கோம் பாருங்க. சொப்னமானது பிராதிபாசிக்கப்பட்ட, அது முழிச்சின்ற பிறகு என்னாச்சு, அந்த சொப்னமானது பொய்ன்னு தெரிஞ்சிடுச்சு.
எப்ப சொப்பனமானது பொய்ன்னு தெரிஞ்சதோ அப்ப என்ன அர்த்தம்? நீ முழிச்சுட்டேன்னு அர்த்தம். இப்ப நீ ஒரு சொப்பனத்துல இருக்க, இந்த வியாவகாரிக சத்தியம் தான் உண்மை உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்க. இது பாரமார்த்திகமான சத்தியமாக நானே பிரம்மம் என்று எப்ப அறியறியோ அப்ப அந்த பிரம்ம ஞானத்தினால இந்த வியாவகாரிக பிரம்மமானது நான் ஆயிடும். எப்படி வியாவகாரிகத்துல இருக்கக்கூடிய நான் இந்த புலன்களோட சேர்ந்தவன் அப்படின்ற அறிவுனால சொப்பனமானது நாசாயமாச்சோ, அதே மாதிரி நீங்க பிரம்மத்தோட சேரும் பொழுது இந்த வியாவகாரிகமானது நாசமாயிடும் அப்படின்னு சொல்லி 3 பாயிண்ட் வச்சே உங்களுக்கு பேசி பழக்கப்படுத்தின பிராதிபாசிக சத்த, வியாவகாரிக சத்த, பாரமார்த்திக சத்தன்னு. அதெல்லாம் ஒத்துக்கலாம். மாண்டிக்க காரிக்கலப்பா ஏது இந்த சத்தம் எல்லாம்? இதெல்லாம் அஜ்ஞானி விஷயம். இருக்கிறது ஒரு சத்தம், பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். அது தவிர தத் வெதிரிக்தம் சர்வம் அனித்தியம் முதல்ல சொல்லியாச்சு. இதுல எல்லாமே அனித்தியம்னு சொன்னோன்னே இதுல என்ன வேதம்? பிராதிபாசிக சத்த, வியாவகாரிக சத்த. பலம் ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் பிராமார்த்திக சத்த, வியாவகாரிக சத்தியம் பிராதிபாசிகம் தானே. எல்லாமே ஒண்ணு. ரெண்டுத்தையும் பிராதிபாசிக சத்தன்னு சொல்லுங்க, இல்ல ரெண்டுத்தையும் வியாவகாரிக சத்தன்னு சொல்லுங்க. இது இன்னும் பேதம். அதுக்குள்ள உழக்குள்ள என்ன கிழக்கு மேற்கு ரெண்டுமே கிடையாது. இருக்கிறது ஒரு சத்த, அவ்வளவுதான். தேர் எண்ட்ஸ் தி டீச்சிங் அப்படின்ற சொல்ற அந்த லெவலுக்கு அவர் சொல்றக்கூடியவர் இல்லையா காரிக்கல. அவர் என்ன சொல்றார்? நான் நிரோதோ, பிரளயமும் கிடையாது, நான் நாசமே கிடையாது, நச்ச உற்பத்தி, ஏதியா உலகம்ன்றதெல்லாம் உற்பத்தி கிடையாது, ஜீவன் ஒரு உற்பத்தி எல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா. நான் பத்தஹா, யார் சொன்னது நீங்கள் ஒரு பத்தன்னு? நீங்க பத்தனா இருக்கிறதுனாலதான் சார் உங்களுக்கு தெரியல. நீங்க வேதாந்தம் படிச்சவங்க, நீங்க அந்த பிரம்மத்தை அறிவீர்கள். பிரம்மத்தை அறிந்த பிறகு உங்களுக்கு சொல்லணும்னு ஏற்கனவே நம்ம சொல்றோம். பத்தமும் மோட்சம் ரெண்டுமே மனசுல இருக்கிறது தான். அந்த கதையெல்லாம் நம்ம சொல்றோம். ஒரு சன்னியா இந்த மாடை ஓட்டின்னு போறதுக்காக போனா அவன் கயரை எடுத்துன்னு போல. அந்த சன்னியாசி என்ன சொன்னா, நீ மாடுக்கு தெரியாது, நீ அதை எப்படி அந்த மூக்குக்குள்ள விடுற மாதிரியோ விட்டு அதை கட்டுற மாதிரி கட்டிட்டு நீ பாட்டுக்கு போ. நீ வர வரைக்கும் அது என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நீ கட்டி தான் போட்டுக்க நினைச்சு இங்கேயே சுத்தின்னு இருக்கோம். எல்லாம் பந்தமும் கல்பிதம் தான். அதுல இருந்து நீ 6 மணிக்கு நீ என்ன பண்ணா அதை மூக்குல இருந்து அதை எடுத்து விடுற மாதிரி பண்ணு. அதுக்கப்புறம் உங்க கூடவே அது வரும்னு சொன்ன கதையை ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி பந்தமும் கல்பிதம், மோட்சமும் கல்பிதம். பத்தம்னு ஒண்ணு இருந்தா தானே சார் மோட்சமானது இருக்கும். பத்தனே இல்லையே. ந பத்தோ நக சாதகா. அவனுக்கு கட்டுண்டவன்னு சொல்றது, சம்சாரின்னு சொல்றதே தப்பு. யார் சம்சாரி? நானா சம்சாரி? நான் அசம்சாரி. அது அதை விட தப்பு. ஏன் சம்சாரியே இல்லைன்னாக்கா அசம்சாரின்னு எங்க வரும்? இது இருந்தா தானே சார் அதுக்கு ஒரு வேலிடிட்டி. இதுவே இல்லைன்னா அதுக்கு எங்க வேலிடிட்டி? பத்தன் இருந்தா தானே மோட்சத்துக்கு வேலிடிட்டி இல்லையா? மூக்ஷு இருந்தா தானே முக்திக்கு வேலை. அதனால இவனுக்கு நான் முமுக்ஷு இல்லையா, முயற்சி இருக்கிறான்றது, மோட்சத்துல ஆசை இருக்கிறதுன்றதும் கிடையாது இல்லையா. அவன் என்னவோ விடுதலை பண்றதுக்கு எண்ணிக்கிறானா? விடுதலைன்னு ஒன்னே கிடையாது. அது என்ன விடுதலையை நோக்கி எண்ணிக்கிறான்? முமுக்ஷுவும் கிடையாது, முக்தியும் கிடையாது. முக்தின்றதே கிடையாது. நீங்க கேட்டதுனால சார் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இந்த உலகத்துல இருக்கேன்னு சொன்னா முக்தின்னு ஒண்ணு இருக்குப்பான்னு சொன்னேன்னு தவிர, வஸ்துதா பத்தன் இருந்தா தானே முக்தன் ஆனவன் இருப்பான். பத்தனே கிடையாது, சாதகனும் கிடையாது, முமுக்ஷுவும் கிடையாது, முக்தகாலாம் கிடையாது. ஏன் சார் 4 விதமாலாம் பிரிச்சிங்க? ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்யாசு இல்ல, ஞானி, முமுக்ஷு, இப்படி எல்லாம் பார்த்து கன்வீனியன்ஸ் ஆஃப் டீச்சிங் இல்லையா. டீச்சிங் எப்படி பண்ணா உனக்கு புரியுமோ அப்படி பண்ணா புரியுமே தவிர, ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்க முடியாதுன்றதுனால அந்த கோலை சொல்ல வேண்டிய நெசசிட்டி வந்துச்சு. அதனால ந நிரோதா, ந பிரளயா, ந சோத்பத்தி, ந சிருஷ்டி, ந பத்தஹா, சம்சாரி இல்ல, நச்ச சாதகா, சாதகம் ஜீவனும் இல்லை, ந முமுக்ஷு, மோட்சத்துல நாட்டம் என்பதும் கிடையாது, ந மோக்தா, விடுபட்டவன்றது லிபரேட்டட் சோல்ன்றது கிடையாது. இதுதான், இதை தெரிந்து இருந்தீங்கன்னா சரியா போச்சு. இதுதான் இது ஏகா பாரமார்த்தகா, இதுதான் பாரமார்த்திகமான ஒரு நிலை அப்படின்னு சொன்னார் இல்லையா. எல்லாம் பாரமார்த்திக செயலாத்தீங்கன்னா ஆல் ஆர் ஆஸ் குட் அஸ் நான் எக்ஸிஸ்டன்ட், அவ்வளவுதான். அது இருக்குன்னு நினைச்சதுனால அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா. ஆகையினால நான் எக்ஸிஸ்டன்ட் தான் எல்லாம். ஆல் ஆர் ஆஸ் குட் அஸ் நான் எக்ஸிஸ்டன்ட், அவ்வளவுதான். இந்த ஃப்ரம் தி ஆங்கிள் ஆஃப் வேதாந்தா இதுதான் புரிய வைக்கணும். இதுதான் கூட்டத்தினுடைய நிலை
இந்த கூடஸ்தனை புரிஞ்சுட்டா இதான் வரும். ஏன் அப்படின்னு கேட்டா என்ன பாருங்க, உபனிஷத் meant to reveal real. நீங்க எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டா என்ன, அப்புறம் ஜீவன், ஜெகத்து, ஈஸ்வரன் இதெல்லாம் ஏதார் பேசுறேன். ஏதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரயம் அபிசம்பிசந்தி ஜென்மாத்யஸ்ய யதஹா நீங்க. அதுக்கப்புறம் சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன தத்து சமன்வயாத்னு சொன்னீங்க. இப்படி எல்லாம் எதுக்காக சார்? ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத்து இதெல்லாத்தையும் என் தலையில கட்டினீங்க அப்படின்னு சொன்னா, நல்ல கேள்வி கேட்டப்பா. அந்த பிரம்மமானது எப்படி இருக்குது? எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசஹ. அது வாக்குனால சொல்லவே முடியும். இட் இஸ் நாட் அவைலபிள் இன் த ரெலம் ஆஃப் வாக். அது உங்க ஃபீல்டிலேயே இல்லப்பா, பேசக்கூடிய ஃபீல்டிலேயே இல்லப்பா, அது அறியக்கூடிய ஃபீல்டிலேயே இல்லையப்பா. அது மனோவாச்சாம் அகோச்சரஹா அப்படின்னு நம்பாள். மனசுக்கும் வாக்குக்கும் கோச்சரமே இல்லையே, எட்டாத ஒரு விஷயத்தை எப்படி நான் சொல்றது உனக்கு? அதனால என்ன பண்ண, அவாங் மனசகம்யம் தம் ஸ்ருதி போதயிதும் சதா ஈவம் ஈஸ்வம் ஜெகத்வாபி சமாசிரித்ய பிரபோதயே. அது என்ன பண்ணிட்டுனாக்க, வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத தத்துவன்றத உங்களுக்கு உணர்த்தணும்னா, உங்களுக்கு எதெல்லாம் வாக்குக்கும் மனசு கேட்டுமோ அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இதுல எல்லாம் அது வரல அப்படின்னு சொல்லணும். இங்க எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களோ அது உங்களை விட வேறானது. உங்களால் அறியப்பட்ட பொருள் எல்லாம் உங்களை விட வேறானது. உங்களால் காணப்பட்ட பொருள் எல்லாம் உங்களை விட வேறானது. அதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க தான் வசதியா தெரியுது, இதெல்லாம் இதுவா இருக்கு. ஆனா அந்த ஐயின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஐய நீங்க ஐயின்னு அறிந்து விட்டீர்களே, ஆனா அந்த ஐய இதுவாயிடும். அப்ப அறிந்தவன் யாருன்ற கேள்வி வரும். அதனால அதை அறிய முடியாதுப்பா. இதெல்லாம் புருஷ தந்திரம், அது வஸ்து தந்திரம். இப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னாக்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எங்க இருந்து யூஸ் பண்ணோம்? உலகத்துல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ், ஜீவர்கள் யூஸ் பண்ற வேர்ட்ஸ். ஈஸ்வரனால் படைக்கப்பட்ட இந்த ஒரு வாக்குக்கும் அர்த்தத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் இதெல்லாத்தையும் வச்சுட்டு தானே நம்ம சொல்ல முடியும். அதனாலதான் அவாங் மனசகத்யம் தம் ஸ்ருதிகி, வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான அந்த ஸ்ருதியை உணர்த்துவதற்காகத்தான் அந்த ஸ்ருதியானது போதையித்தும் சதா, எப்பொழுதுமே இதை சொல்லணும்ன்றதுக்காக அது என்ன பண்றது? ஜீவம் ஈஷம் ஜெகத்வாபி, ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஜெகத்தையோ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நான் அதை ஆசிரியம் பண்ணி அதை வைத்து போட்டுதான் நான் பேச முடியும். இப்படித்தான் ஒரு டீச்சிங்கை பண்ண முடியும். அப்படின்றதுக்காக தான் இந்த சிதாபாசன் விதாபாசன் இந்த விஷயங்கள்லாம் அவச்சேதகவாதம், பிரதிபிம்பவாதம், ஆபாசவாதம், இப்படி எல்லாம் இது ஐக்கிய சாமானாதிகரண்யம், பாதாயாம் சாமானாதிகரண்யம், எத்தனை ஜார்கன்ஸ் இந்த விருத்தி வியாப்தி, பல வியாப்தி, அஜானம், ஆவரணம், விக்ஷேபம், என்னென்னமோ பரோட்ச ஜானம், அபரோட்ச ஜானம், துக்க நிவர்த்தி, சுக பிராப்தி, ஏதாவது ஒண்ணு இருக்கா பாருங்க. எல்லா லோகத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்துக் கொண்டு உங்களுக்கு சொல்ல வந்தது என்னன்னா, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட டிரான்சென்டென்டல், இதெல்லாம் உலகத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டதான ஒரு சொரூபம். அவாங் மனச கோச்சரம், அதீந்திரியம், வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதது அப்படின்றத சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஜெகனையும் வைத்துட்டு கடைசியா அவங்களுக்கு பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யோ ஜீவோ பிரம்ம இல்ல அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது தானே உங்களுக்கு புரியுது, ஜீவனே இல்லைன்னா எங்க இந்த பிரம்மம், அது என்ன சத்தியம்? ஏதாவது ஒரு பொருள் ஜடம் இருந்ததே தானே சத்தியம். எதுவுமே இல்லாத பிரம்மத்துக்கு எதுக்கு எங்க சத்தியம்? எங்க இருக்கு ஜெகத்து? இல்லாத ஒரு ஜெகத்து, பிரம்மமே எனக்கு டவுட்டா இருக்கு வித்யாவான். அப்படி இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கிறது ஒண்ணுதானே, ஐ இருந்துதானே ஆகணும். அதனால மித்தியான்னு சொல்றதுக்கு வழி இல்லை. அப்படி சொன்னாக்க சூன்யவாதம் ஆயிடும். ஐ அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான். இதுதான், இதை வாக்குனாலையும் மனசனாலையும் சொல்ல முடியாது. அதனால கூட்டஸ்தன், சிதாபாசன், ஆபாசவாதம், பிரதிபிம்பவாதம் இப்படி எல்லாம் வச்சு சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு தேவைப்பட்டது ஜீவன்ற ஒருத்தன், ஈஸ்வரன் ஒருத்தன், ஜெகத்துன்னு ஒண்ணு. இதை வைத்துக் கொண்டு இந்த விளையாட்டெல்லாம், இந்த பிரளயம் எல்லாம் ஆடினோம். இந்த விளையாட்டெல்லாம் அதை வைத்துக் கொண்டு பண்ணாம வஸ்துதா இது எதுக்கும் தாற்பயம் இல்லை. அவாங் மனசகம்யம் தம்
வாக்குக்கும் மனசுதாரையும் எட்டாதது, அகம்யம், அதை அறிந்து கொள்ள எட்டாதது அது. தம் அந்த ஒரு கூட்டத்தை ஸ்ருதிஹி போதையித்தும் சதா, ஸ்ருதியானது அதை சொல்லுவதற்காக ஜீவம் ஈசம் ஜெகத்வாபி, ஜீவனையோ ஈஸ்வரனையோ ஜெகத்தையோ ஆசிரித்துத்தான் அது அதை சொல்லும் அப்படின்னார். யயா யயா பவேத் பும்சாம் யுத்பத்தி பிரத்யகாத்மனி சா தைவ பிரக்ரியே ஹஸ்யாத் சாத்வி இதாச்சாரிய பாஷிதம். யயா யயா பவேத் பும்சாம் யுத்பத்தி பிரத்யகாத்மனி, என்னென்ன வழியில தான் மனிதர்களுக்கு இந்த ஞானம் வருமோ அதெல்லாம் மனசுல வச்சுட்டு எதோ நாங்க வழி எல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு பஜனை வழியா வருவோம், கர்மா வழியா வருவோம், வைதிக கர்மா வழியா வருவோம், வார்த்த கர்மா வழியா வருவோம், பாட்டு வழியா வருவோம், நாட்டியம் வழியா வருவோம், பக்தி வழியா வருவோம், கோவில் வழியா வருவோம், எல்லாம் பாட்டி வைத்தியத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ட்ரெடிஷன்ல இருக்கக்கூடியதும் எங்க கூடும் அந்த வேதத்துல முடியும். அந்த வேதத்துல இருந்து சொல்லி அந்த வேதமும் எஸ்ய வேதாக எத்திர வேதாக அவேதாக பவதி, அந்த வேதமும் எந்த நிலையில இல்லாமல் போகிறோமோ, எத்திர பிதா அபிதா பவதி, எத்திர மாதா அமாதா பவதி, இதெல்லாம் இல்லாம போறதோ அந்த நிலையில தோணக்கூடியதுதான் இந்த பிரம்மம். அத சொல்றதுக்காக அவாளுக்கு பிடிச்ச முறையில அப்படி எப்படி அந்தந்த பிரகாரமாக யாயா பவேத் பும்சாம் யுத்பத்தி பிரத்யேகாத்மனி, இந்த பிரத்யேகாத்மாவனுடைய யுத்பத்தியானது அறிவானது உங்களுக்கு வேணும். நீங்க ஐய தெரிந்து கொள்ளணும்ன்றதுனா இந்த செல்ஃப்ல தான் இங்க இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு சொல்லிக்க முடியாது. பிரத்யேகாத்மனி யுத்பத்தி பவேத் பும்சாம் யயா யயா, எந்தெந்த பிரகாரத்தினால எடுத்து சொன்னா இந்த ஆத்ம தத்துவம் விஷயமானது இந்த மனிதர்களுக்கு பும்சாம் யுத்பத்தி ஞானம் ஏற்படுமோ சாசாயேவ பிரக்ரியா, அந்தந்த முறையிலேயே அந்தந்த பிரக்கிரியையே இல்லையா, அந்தந்த வழியிலேயே நாங்க போவோம் இல்லையா, அந்தந்த வழியிலே யூசிச்சு சாத் சாத்வி, அந்தந்த முறைதான் இங்கே நல்லதாகும். அப்படின்றதுனால இங்க என்ன நிறுத்திருக்கோம், கூட்டஸ்த தீப பிரகரணத்துல ஆபாசவாதத்தை ஆச்சாரிய பாஷிதம் அப்படின்னாரு. யார் இந்த ஆச்சாரியர்? சுரேஸ்வராச்சாரியார் எடுத்துக்கொண்ட ஆபாசவாதத்தை வைத்துக் கொண்டு நான் எல்லா வாதமும் கரெக்ட் தான், அவச்சேதகவாதம் எல்லாம் இருக்கு. நான் இந்த ஆச்சாரியர் சொன்ன வாதத்தை எடுத்து ஏன் பண்ண, எந்தெந்த பிரகாரம் வழியா சொன்னா ஆத்ம முடியுமோ அந்த முறையை காரணத்துக்கு இந்த முறையை நான் கையாண்டு உங்களுக்காக கிளியராக இந்த கூடஸ்த தீப பிரகரணத்துல எடுத்துரைத்தேன். அதுதான் சாத்வி, ரொம்ப நல்லது, ஃபைனான டீச்சிங் அது அப்படின்னு நான் கருதினேன். அதனால நான் உங்களுக்கு எடுத்தேன் இல்லையா, சொல்லி நீங்க வர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு ஆப்த காமஹா அகாமஹா அது எல்லாத்தையும் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கான்டாக்ட். அவச்சேதகவாதம், பிரதிபிம்பவாதம் எல்லாத்தையும் சமஞ்சனப்படுத்த ஆபாசவாதம் எல்லாம் அந்தந்த வழிதான். ஒவ்வொரு முறையில அவங்க சொன்னாங்க, நான் இந்த வழியை ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்ற அர்த்தத்துல. ஸ்ருதி தாத்பர்யம் அகிலம் அபுத்வா பிராமியதே ஜடஹா விவேகி து அகிலம் புத்வா திஷ்டதி ஆனந்தவாரிதௌ. இப்படி ஸ்ருதி தாத்பர்யம் அகிலம் அபுத்வா பிராமியதே ஜடஹா, இந்த ஜடனாக இருக்கக்கூடியவன், அறிவற்றவனாக இருக்கக்கூடியவன் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளாதனால்தான் அபுத்வா ஏவ பிராமியத்தை பார்த்து கவலைப்படுறான். இந்த உலகத்தை பார்த்து ஐயோ எனக்கு என்ன ஆகுமோ தெரியலையே சார் அப்படின்னு இல்லாத ஒரு உலகத்தை பார்த்து இப்படி கவலைப்படுறானே, அதுக்கு காரணம் என்ன? இந்த ஒரு அறிவு இல்லை. ஜடஹா அபுத்வா பிராமியத்தை. எதை அபுத்வா? ஸ்ருதி தாத்பர்யம் அகிலம், ஸ்ருதி தாத்பர்யம் அபுத்வா. அது வெறுமை அறிஞ்சா போதாது, ஸ்ருதியை அறிஞ்சா போதாது, ஸ்ருதியினுடைய தாத்பர்யம் அத்வைதம்ன்றதை அறியணும். அதை எப்படி அறியணும்? அகிலம் ஸ்ருதி எல்லா வேதாந்தங்களும் எதை சொல்ல வந்திருக்கு? ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்ல வந்திருக்குன்றதை அறியணும். அதை எப்படி அறியணும்? சிரவண மனன நிதித்தியாசங்களின் மூலமாக, உபக்கிரமாதி சட்லிஜத்தின் மூலமாகவும் முன்ன பின்ன எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி அங்கங்க இப்படி எல்லாம் தீர்மானம் பண்ணி இப்படி அறிந்தாதான் அதை அறிய முடியும்.
இப்படி வேதத்தின் தாற்பயம் பூராவே அறிந்து கொள்ளாமல் அவன் என்ன பண்றான் பாவம், மகத்தீ வினசி, இந்த லைஃபையே வேஸ்ட் பண்ணிட்டு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இகசம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாஹி முராரேன்னு ஆச்சாரியால் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணார். இதெல்லாம் போயிட்டு இருக்காங்களே, இதை தெரிந்து கொள்ளவே இல்லையே, இந்த ஐன்றது தெரிஞ்சுட்டான்னாக்க இதெல்லாம் முக்கியம், இது தெரிஞ்சுக்காம போயிட்டாங்களேன்னு வருத்தப்படுறாரு இல்லையா. இது அப்ப யார் சார் அறிகிறான்னா விவேகி டூ. ஆன் தி அதர் ஹேண்ட், விவேகியாக இருக்கக்கூடியவன், வேதாந்தத்தை படிக்கக்கூடியவர்கள், விவேக சக்தி இருக்கக்கூடியவர்கள், பிரிச்சு பகுத்து அறியும் மனப்பான்மை உடையவர்கள், எது சத்தியம் எது அசத்தியம் அப்படின்றதை பிரிச்சு அறிக்கக்கூடியவர்கள், ரைட் அண்ட் ராங்கை தீர்மானிக்கக்கூடியவர்களுக்கு பேர் தானே விவேகி. அப்படிப்பட்ட விவேகி தோ அகிலம் புத்வா, இதை நன்றாக அறிந்து கொள்றான். விவேகியாக இருக்கக்கூடியவன் இந்த விஷயத்தை அறிந்து கொண்டு அவன் வேதாந்த கிளாஸுக்கு வந்து ஜம்முன அந்த பஞ்சதசி கிளாஸ நன்னா புரிஞ்சுட்டு அப்படி திஷ்டத்தி எப்படி இருக்கான் அவன், ஆனந்த வாரிதம், ஆனந்த சாகரத்துல மூழ்கிங்க அப்படியே சந்தோஷமா இருக்கான் அவன் இல்லையா. அவருக்கு எல்லாம் புரியுது, இந்த உலகத்தினுடைய சேர்க்கைகள் என்ன, இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும், நம்ம பெரியவாளா சொல்றோம் அப்படிதான் இருக்கும், 10 நாள் அப்படிதான் இருக்கும், எல்லாம் பண்ண 3ஆம் நாள் ஆச்சுன்னாக்கா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டிவி போட ஆரம்பிக்க வேண்டியதுதான், அப்படி நியூஸ் பாக்குறேன்னு ஆரம்பிக்க வேண்டியதுதான். 5ஆம் நாள் 8ஆம் நாள் வந்ததுன்னா அப்படி கொஞ்சம் ஒளியும் மொழியும் எல்லாம் பார்க்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் 10ஆம் நாள் 11ஆம் நாள் வந்ததுன்னா போயிட்டா திருப்பியா எப்படி ஆரம்பிச்செல்லாம் சகஜம் தானே. யார் போனா என்னன்ற ஒரு விவேகம் வரும். அது எமோஷனலா இருக்கும்போது அது வேலை செய்ய முடியும். அந்த எமோஷனை எடுக்கிறதுக்கு தான் வேதாந்தமானது வருது. இப்படி இருக்கக்கூடியவன் எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கிறான் அப்படின்றதான் விசேஷம். இப்படி மாயா மேகோ ஜெகன் நீரம் வருஷத்யேவ யதா ததா சிதாகாசஸ்ய நோ ஹானிஹி நவாலாப இதிஹி. மாயா மேகா இல்லையா, இந்த கிளவுட் ஆஃப் மாயா இருக்கு இல்லையா, இதுதான் மாயா மேகா ஜெகன் நீரம் வருஷதி. இந்த மாயமாகிற மேகம் தான் இந்த உலகம் எனக்கூடிய நீரம், இந்த ஜலத்தை வருஷிக்கிறது. மாயை தான் இந்த உலகத்துக்கு காரணம். மாயா ரோதி ஜீஸ்வரம்னு சொன்னாங்க இல்லையா, அதையே வேற லாங்குவேஜ்ல அழகா நமக்கு ஒரு சிமிலியோட சொல்றாரு. மாயா மேகா, இந்த மாயை எனக்கூடிய மேகம் தான் ஜெகத்து எனக்கூடிய நீரம் இல்லையா. இந்த கிளவுட் ஆஃப் மாயா ஷவர்ஸ் த ரெயின் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. த கிளவுட் ஆஃப் மாயா ஷவர்ஸ் த ரெயின் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னா யதா ததா லெட் இட் ஷவர் இல்லையா, இருக்கட்டுமே, அது பாட்டுக்கு பொய்து விட்டுக்கிட்டுமே, எனக்கு என்ன, எனக்கு ஒண்ணு அது பாட்டுக்கு உலகம் இருந்தா என்ன இல்லைன்னா எனக்கு என்ன, இல்ல நான் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன, இதெல்லாம் இருந்தாலும் அதனால ஒரு வேல்யூ அடிஷன் ஏதாவது இருக்கா, இல்லன்றதுனால என்னுடைய வேல்யூ குறைஞ்சிட போறதா, அவ்வளவுதான். இந்த உலகமா இருந்தா அது பாட்டுக்கு இருக்க. மேயாமாகோ ஜெகன் நீரம் வருஷத்தியவ யதா அப்படி தத்தா அப்படியே இருந்துட்டு போட்டோமே இல்லையா. அவன் நச்சிகேதத்துக்கு தர்ம மகாராஜா என்ன கொடுத்தாரு, இவர் யம தர்மராஜா, உனக்கு ஹஸ்தி வேணுமா, குதிரை வேணுமா, நிறைய ஹிரண்யம் வேணுமா, இல்ல அப்சர ஸ்திரீகள்லாம் வேணுமா, ரதம் வேணுமா, வாத்திய கருவிகள்லாம் வேணுமா, அவன் நித்திய கீத தவைவ நீங்களே வச்சுக்க, அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, அதெல்லாம் நீங்க இருந்தா என்ன இல்லைன்னா எனக்கு என்ன அப்படின்னு கேட்ட மாதிரி மாயாமேகோ ஜெகநீரம் வருஷத்தியேவ யதா ததா அப்படியே இருக்கட்டும். லெட் இட் பி தேர் என்ன இருக்கட்டுமே. என்ன சிதாகாசஸ்ய நோ ஹானிகி, அதனால இந்த சிதாகாசனுக்கு என்ன ஹானி. இப்ப அந்த பண்ண பாருங்க, சிதாகாசன் பொய்ன்னு சொல்லிட்டே வந்தாரு. சிதாகாசத்திய அப்படின்னு சொல்றதுக்குன்னா இந்த சைத்தன்யம் எனக்கூடிய ஆகாசம், சிதாபாசம் சிதாகாசம், நான் சைத்தன்யம்ன்ற ஆகாசத்துல இந்த கிளவுடு வந்தா என்ன, மழை பெஞ்சா என்ன, கிளவுடு ஆகாசத்துக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா, கிளவுடு இருக்கிறதுனால ஆகாசம் ஏதாவது வருத்தப்படுமா, கிளவுட்ல இருந்து மழை வர்றதுனால அந்த ஆகாசம் நனைய போறதா, மேகம் வந்ததுனால ஆகாசம் இல்லாம போயிட போறதா, எல்லாத்தையும் எப்படி தாங்கிட்டோம். அதே மாதிரிதான் இந்த பிரம்மமானது, இந்த மூணு, இந்த ஜீவன்
ஜெகத்து ஈஸ்வரன் இது வந்தா நோ ஹானிகி, ஒரு விஷயம் ஒரு ஹானியும் கிடையாதுப்பா. நவா லாபகா, ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது, ஹானியும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது, லாபமும் கிடையாது. சிதாகாசஸ்ய நோ ஹானிகி நவா லாபகா இல்லையா? இது ஸ்திதி, இதுதானே சார் உண்மையான ஸ்திதி. இந்த மாயங்கிற மேகமானது உலகமாகிய ஜலத்தை மாயா மேகா ஜெகநீரம் வருஷத்தி ஏஷ யதா இப்படி இருக்கிறதோ ததா லெட் இட் பி சோ, லெட் இட் எவர் இல்லையா? அது அதனுடைய அது காரியத்தை பண்ணிட்டு இருக்கு, அது பண்ணட்டமே எனக்கு என்ன அப்படின்னு அர்த்ததா. சிதாகாசஸ்ய நோஹானிகி, சைத்தன்யமாக இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு அதனால ஏதாவது ஹானி இருக்கோ, ஏதாவது லாபம் இருக்கோ, அதனுடைய பூர்ணத்துவம் குறைய போறதோ, பூர்ணத்துவம் இன்க்ரீஸ் ஆக போறதோ எதுவும் இல்லையே. இது ஸ்திதி அப்படின்னு. இமம் கூட்டஸ்த தீபம் யோ யஹா அனுசந்ததே நிரந்தரம் ஸ்வயம் கூட்டஸ்த ரூபேன தீப்யதே அசௌ நிரந்தரம். இந்த கூடஸ்த தீபத்தை, இமம் கூடஸ்த தீபம், எந்த ஒரு காரியம் சொன்னாலும் உங்களுக்கு பலஸ்ருதி சொல்லாம இருக்க கூடாது இல்லையா? அப்பதான் ஜனங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எது பண்ணாலும் ஒரு பலஸ்ருதி, நிச்சயமா பலன் இல்லாம ஒரு காரியத்தை செய்ய போறது இல்ல. அவர் பண்ணிருக்கார் அப்படின்னா நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னா என்ன பலம் அப்படின்றத ஒரு சுருக்கமா சொல்லி முடிக்கிறது தானே சம்பிரதாயம், பலஸ்ருதிய. அதனால இப்ப பலஸ்ருதி சொல்றாரு. எல்லாம் நீங்க என்னதான் நீங்க விசேஷநாமெல்லாம் நம்ம படிச்சாங்க, வேதாந்தகோ பிராமணஸ்யா கத்திரியோ வைசியோ தனசம்புத்தஸ்யா சூத்ரஸ்தமோவாப்னியாத் தர்மார்த்தி பிராப்னியா தர்மமார்த்தி சாத்தமாப்னியாத் அப்படின்னு சொன்னாதானே நமக்கு ஒரு சந்தோஷமானது வரும் இல்லையா? அத மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம மாசக்கணக்கா இந்த புத்தகத்தை படிக்கிறவாளுக்கு அவளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும், ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் இல்லையா? அதனால சொல்ற இமாம் இந்த கூடஸ்த தீபம், இந்த கூடஸ்த தீபத்தை யஹா அனுசந்தத்தே, அங்கதான் குறிப்பிட்டார். ஏதோ கேட்டதுக்கு பலனை சொன்னா பரவாயில்ல. இப்ப நம்ம ஒரு கிறுக்கி போறாரு, நம்ம டெய்லி நினைக்கணுமா இத, இந்த கூடஸ்த தீபத்தை எவர் இடைவிடாமல் நிரந்தரம் அனுசந்தத்தே. இதை நீங்க ஏதோ கிளாஸ் முடிஞ்சிட்டு நிக்காதீங்கன்னு பயமுறுத்துறாரு. பலஸ்ருதியை ஜாலியா கேட்டு போலான்னாக்க ஒரு கொக்கி வைக்கிறாரு. நீங்க என்ன பண்ணோம், டெய்லி இந்த கூடஸ்த பிரகரணத்தை இந்த 75 ஸ்லோகத்தையும் இடைவிடாமல் நினைச்சு பார்த்துட்டே இருக்கணும். ஒரு தடவை படிங்க, முடிஞ்சதுன்னா வீக்லி ஒன்ஸ் படிங்க, டெய்லி படிக்க முடியலன்னா வீக்லி, அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது படிக்க அப்படின்றாரு. இல்லைன்னா யாருக்காவது ஏமாந்த ஆளுக்கு கத்து கொடுக்குறான் பேர் வழியில் படிச்சு சொல்லி கொடுங்க. இப்படி அனுசந்தானம் நித்தம் மஸ்ட். அது எப்படி இருக்குன்னா நிரந்தரம், அப்பதான் ஞாபகம் இருக்கும். இமம் கூடஸ்த தீபம் யஹா, யார் ஒருவன் இந்த கூடஸ்த தீப பிரகரணத்தை நிரந்தரம் அனுசந்தத்தே, ரிப்பீட்டடா நிதித்தியாசனம் பண்ணி கொண்டிருக்கிறானோ, இதை அப்படியே நினைத்து கொண்டிருக்கிறானோ, மாயாமோகம் மேகம் ஜெகநீரம் வர்ஷத்தியேவ யதா ததா சிதாகாசஸ்ய நோஹானிஹி நோவா லாபகான்னு அந்த வார்த்தைகள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவர் சொன்னார் இல்லையோ. அப்புறம் இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது தஸ்மாத் குதர்க்கம் சந்திய முமுக்ஷு ஸ்ருதி ஆசிரியே, ஸ்ருதியை தான் நீங்க ஆசிரியக்கணும், இந்த குதர்க்கத்தெல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு நிறைய அங்கங்க நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் சொன்னார்ல. இது எல்லாத்தையும் அனுசந்தானம் பண்ணி கொள்ள வேண்டும். ஸ்வயம் கூட்டஸ்த ரூபேன ஈஸ்வதே அசௌ நிரந்தரம். இந்த கூடஸ்த தீபத்தை யார் ஒருவர் இடைவிடாமல் அனுசந்தானம் பண்ணுகிறாரோ அவர் என்னவா, பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. கூடஸ்தன் 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 போர் அடிக்குதுன்னு நீங்க சொல்லிட்டே இருந்தா ஒரு நாள் நீங்களே கூடஸ்தன் ஆகிடுங்க போங்க. இல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லிட்டே இருங்க, கூட்டஸ்தன் நான் தான் கூடஸ்தன், நான் இந்த ஸ்தூல சூக்ம காரண சரீரா அத்வதிரிக்தா பஞ்சகோஷ அஜிதா அவஸ்தாத்ரே அகம் கூட்டஸ்தா இப்படின்னு சொல்லிட்டே இருங்க. இப்படி இருந்தீர்களேயானால் ஸ்வயம் கூட்டஸ்த ரூபேன தீப்யதே, நீங்களும் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இத பத்தி பேசி 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 நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்களும் ஸ்வயம் கூடஸ்த ரூபேன, எந்த கூடஸ்த பத்தி பேசிட்டு இடைவிடாமல் அனுசந்தானம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதுவாகவே அவன் என்னேவ ஏச விருந்தே தேன லப்யா அப்படின்னாரு. இதையே இந்த கூடஸ்தையே இந்த சாதகன்
இந்த சாதகனானவன் என் ஏவ ஏச சாதகா அப்படின்னுட்டு அந்த பிரம்மத்தை அவன் வரித்து கொண்டே இருக்கிறான். நான் ஆத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனா சுத்தேன எமேவ ஏச விருணத்தே தேன லப்யா சத்திய ஆத்மா விவருணத்தே ஸ்வரூபம். இப்படியே இதை வரித்து கொண்டே அனுசந்தானம் கொண்டா அவன் அந்த ஸ்வரூபமாகவே அவன் ஆகிவிடுகிறான். அந்த அவனும் தானும் கூடஸ்த ஸ்வரூபமாகவே தீபியத்தே அசௌ எப்படி நிரந்தரம் எப்பொழுதும் ஏதோ ஒரு நாளைக்கு இன்னைக்கு இந்த வாரத்துல முடிஞ்சிருச்சுன்னு அப்படின்னு இல்ல, எப்பொழுதும் நிரந்தரமாக இப்படி இதம் இமம் கூடஸ்த தீபம் யஹா அனுசந்ததே நிரந்தரம் ஸ்வயம் கூடஸ்த ரூபேன தீப்யதே சௌ நிரந்தரம். இமம் கூடஸ்த தீபம் யஹா நிரந்தரம் அனுசந்ததே, யார் ஒருவன் டெய்லி இடைவிடமான அனுசந்தானம் பண்ணுகிறானோ, ரிப்பீட்டடா நிதித்தியாசனம் பண்ணி கொண்டே இருக்கிறானோ, ஸ்வயம் கூடஸ்த ரூபேன தீப்யத்தே அவனும் அந்த கூடஸ்த ஸ்வரூபமாகவே மாறிவிடுவான். அதோ அவரும் இந்த ஸ்வயம் கூடஸ்த ரூபேன தீப்யத்தே நிரந்தரம் எப்பொழுதும் பிரகாசிப்பார். இது கூடஸ்த தீப பிரகரணம் எனக்கூடிய 8வது அத்தியாயமாக இதே முடிவடைந்தது. இது அதுக்கு அடுத்தது தியான தீப பிரகரணம். தியான தீப பிரகரணத்துல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லுவார். இப்ப நம்ம ஜப்பங்கள்லாம் பண்ணிட்டே இருக்கோமே சார், நான் பாட்டுக்கு இந்த சென்டா பண்ணிட்டே இருக்கேன், நீங்க என்னடான்னா இப்படி எல்லாம் கூடஸ்தன் கிடஸ்தன் சொல்லி பயமுறுத்தி எதுவுமே கிடையாதுன்றீங்க. அப்படின்னா நான் பண்றது என்னன்னா எல்லாம் வேணும் தான். இதெல்லாம் பண்ணினா சம்பாதி பிரம நியாயம் அசம்பாதி பிரம நியாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த சம்பாதி பிரம நியாயத்துக்கு ஞானத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய தன்மையானது இந்த உபாசனைகளுக்கு சேருமையாதனால அதனாலேயே இவனுக்கு பிரம்ம சாட்சா்காரத்துக்கு அது உபயோகப்படும். ஆகையினாலதான் சொல்றேன் இதெல்லாம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன விஷயங்களை தியான தீப பிரகரணத்துல விஸ்தாரமா சொல்லுவார். இந்த கூடஸ்த தீப பிரகரணத்துல ஒரு சம்மரி மாதிரி அடுத்த கிளாஸ் பார்த்துடலாமான்றது ஒரு ஐடியா. ஏன்னா இவர் என்ன சொன்னார், ஒரு நம்ம விட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். முதல்ல எப்படி போனார் அவர், முதல்ல இந்த ஸ்லோகத்துல இருந்து இந்த ஸ்லோகம் வரைக்கும் அவர் அந்த சிதாபாசனை எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் சிதாபாசனை எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கும்போது சிதாபாசனுக்கு ஞானத்தை ஒண்ணு பண்ணக்கூடிய சக்தியே கிடையாது. ஒன்லி ரிவீல்ஸ் த ஆப்ஜெக்ட். இந்த நாலேஜ் அறிவது அறியாததுன்றது அந்த ஆத்மாவுக்கு சேர்ந்த ஒரிஜினல் கான்சியஸுக்கு சேர்ந்தது சித்துன்னா சொல்லி டெக்னிக்கலா எல்லாம் ஆர்கியூ பண்ணாரு. அதுக்கப்புறம் சிதாபாசனுக்கும் இருக்கும்போது ஏன் சார் அதுக்கு தான் வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது எதுக்கு வேல்யூ கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கணும் அம்பு திஷ்டாந்தங்கள்லாம் கொடுத்து சொன்னார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு, இந்த பிரவேச ஸ்துதியை வைத்துக் கொண்டு அவர் அந்த மாதிரியான சிதாபாசன் சொல்ல வேண்டியன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவச்சேதகவாதம் இல்ல அதை வைத்துக் கொண்டு கண்டனம் பண்ணார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ஐக்கிய சாமானாதிகாரண்யத்தை சொன்னார், நம்ம பாதாயாம் சாமானாதிகாரண்யத்தை சொன்னோம். இப்படி எல்லாம் பண்ணி சுரேஸ்வராச்சாரியார் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கார், வார்த்திகத்துல சொல்லியிருக்கார். நானே இன்னைக்கே நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், இந்த யயா யயா பவேத் பும்சாம் யுத்பத்தி பிரத்யகாத்மனி 73வது ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அது நான் சொல்ல மறந்து போயிட்டேன். ஆச்சாரிய பாஷிதம்னு சொல்லியிருக்காரு. ஆச்சாரிய பாஷிதம்னு சொன்னா நீங்க சுரேஸ்வராச்சாரியார்னு எடுத்துக்கிறீங்க. எல்லா ஆச்சாரியாரும் இதே விஷயத்தை தானே சொல்றாரு. சங்கர பகவத்பாதாச்சாரியர் சொல்லாது எல்லாரும் சொல்ல போற அந்த ஆச்சாரியால சொன்னதான் வைத்துக் கொள்ளாமல் நீங்க ஏன் சுரேஸ்வர ஆச்சாரியார சொன்னீங்கன்னு ஒரு கேள்வி வருது. அது சொல்ல நான் மறந்து போயிட்டேன். ஏன்னா இது அவருடைய ஸ்லோகம் தான். இது பிருகதாரண்யக வார்த்திகத்துல சொன்ன அதே ஸ்லோகம் 402வது 4th சாப்டர்ல 402வது ஸ்லோகம். இது யயா யயா பவேத் பும்சாம் யுத்பத்தி பிரத்யகாத்மனி தாசா ஏவ பிரக்ரியா இஹ ஸ்யாத் சாத்வி இது ஆச்சாரிய பாஷிதம். அதனாலதான் ஆச்சாரிய பாஷிதம்னா என்ன அர்த்தம், ஆச்சாரியரால சொல்லப்பட்டது அப்படின்னாரு. இது எந்த ஆச்சாரியனால சொல்லப்பட்டது அப்படின்னா சுரேஸ்வராச்சாரியாரனால சொல்லப்பட்டதுன்றதுனால அந்த இடத்துல சொல்ல மறந்துட்டேன் இல்லையா. இப்படி எல்லாம் சொல்லி இந்த கூடஸ்த தீபத்தை யார் ஒருவன் அனுசந்தானம் பண்ணிக்கிறானோ அவனே கூடஸ்த தீபமாக பிரகாசிப்பான் நிரந்தரமாக அப்படின்னு சொன்னாரு இல்லையா. இதனுடைய சம்மரிய அடுத்த வாரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தியான தீப பிரகரணத்துக்கு போவோம். அடுத்த வாரம் இதனுடைய சம்மரியை சொல்லிட்டேன்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.